லாஸ்ட் வீடியோவில் களைகள்லாம் எடுத்துகிட்டு கார்டனை பதப்படுத்துறதுக்காக கொத்தி விட்டு அந்த குப்பையை போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கார்டனை கண் வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அந்த வாய்க்கால்லாம் எடுத்து கட்டி அந்த ட்ரிப் லைன் போட்டு ஷெட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 3 days ஆர் 4 days ஆகிடுச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் வேலை சின்னதாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்த்து ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து இந்த குப்பைகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிடுச்சு. அதுவும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா வெயில் ஓவராக இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாம் பொறுமையாக தான் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் இதுன்னு சொல்லுவாங்க, அது வச்சது ஓரளவுக்கு நல்லா தலைஞ்சிருச்சு. கட் பண்ணி விட்டுற நீட்டாக அதுவும் வந்துட்டுருக்கு. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் முடித்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்ததை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டாலே மோஸ்ட்லி அதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஒர்க் ஈஸினாலும் அதை பராமரிக்கிறதுல மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஸோ அதை ஃபர்தராக எப்படிலாம் பராமரிக்கிறோங்கிறத அப்டேட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரிப் லைன் வந்து 2 போட்டிருக்கோம். ஏன்னா ஒன்று சரியாக தண்ணி வரல அப்படின்னாலும் இன்னொன்று அதை அப்சர்வ் பண்ணிக்குவோம் அப்படின்றதுனால நம்ம போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதில் 2 சைடும் நம்ம கண் வச்சுருந்தோம். 2 சைடு கண் வச்சுருந்து அது கொஞ்சம் டேமேஜாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. கரெக்டாக வரல, வந்தது. பட் இருந்தாலும் இன்னும் நம்ம வீட்டு யூஸ்க்காக மட்டுங்கிறப்போ நமக்கு அவ்வளோ இது தேவையில்லை அப்படின்றப்போ, காய்கறிகள் தேவையில்லை அப்படின்றப்போ, ஸோ நமக்கு ஓரளவுக்கு லிமிட்டாக இருந்தால் போதும்னு மைண்ட் செட் பண்ணோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம சிங்கிள் லைன் மட்டும் கண் வைக்கலான்னு பிளானில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண் வைக்கிறப்ப அதுக்கு டைமிங்க்கு ஏற்றப்போ அப்போதைக்கு மைண்ட் செட்டை பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரிப் லைன் வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதுல என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வாய்க்கால் எடுத்து வர்றதுனால ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அது வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது. ஸோ எல்லாமே இதில் தண்ணி போய் வாய்க்காலில் போகிறதுனால பெருசாக இருக்காது. நம்ம ஏன் ட்ரிப் லைன் போடுறோம் அப்படின்னா ஈவனாக எல்லா இடத்துக்கும் தண்ணி போகிறதுக்காக நம்ம ட்ரிப் லைன் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் லைன் இழுத்து அதிலேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா லைனும் அப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்த லைன் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துக்கும் தண்ணி போயிடும். நம்ம மெயின் லைன்லேருந்து கனெக்ட் பண்ணி இங்கே வந்து எண்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதனால் தண்ணி பெருசாக வெளில அவுட் ஆகாது. அதனால் எண்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம எண்டு கேப் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தாண்டி ஐடியாஸ் பண்ணியிருந்ததுனால இது ஈஸியாக இருக்குது. புதுசாக பண்ணணுன்றப்போ ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ட்ராக்குமே வந்து நம்ம ட்ரிப் லைன் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மோட்டர் லைன் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம். சிண்டெக்ஸ் சம்டைம்ஸ் மோட்டரும் யூஸ் பண்ணி நம்ம இதை ஆன் பண்ணுற மாதிரியும், மோட்டர் யூஸ் பண்ண முடியாமல் இல்லைனா சிண்டெக்ஸில் ஃபில் பண்ணி விடுற மாதிரியும் 2 கனெக்ஷனும் சேமாக பேரலாக கொடுத்துருக்கோம். ஸோ அது இல்லைனா இந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த லைன் இல்லைனா அந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மெத்தட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மருந்தும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இது வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால நம்ம மருந்து எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஸோ அப்பப்போ ஏதாவது நோய் தாக்குனா இது மட்டும் அடிக்கலாம் அப்படின்னு நீம் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். மற்றபடிலாம் வந்து வேறு எந்த லிக்விடும் கெமிக்கல் மருந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல்